ஒரு போலீஸ் சின்சியர் ஆஃபீஸராக இருக்கும்போது அது நல்லா ஒரு ஷூட் ஆகுது, நல்லா இருந்தது படம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கன்று தொலைஞ்சு போகிறத வந்து தேடுற மாதிரி ஒரு மூவி கொண்டு போயிருக்காங்க. அந்த இதில் வந்து அந்த வில்லன் ரோலில் ப்ராப்ளம் பண்ணுறது அது ஒரு தப்பே இல்லாதவங்கள அவர் வந்து ஏட்டை வந்து மிரட்டுற பிரச்சனையை வச்சு பேஸ் பண்ணி மூவ் ஆகுது. அந்த ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்று கிடச்சிருது. மூவி நல்லா தான் இருக்குது, போயிருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தர்ஷனுக்கு செம்மையாக செட் ஆகுது, சூப்பராக இருக்குது. என்ன ஒன்றுன்னா ஒரு சாங்ஸு ஒரு லவ் சீன் வச்சுருக்கலாமோ ஒரு ஃபீல் ஆச்சு. அதே போல் மன்சூர் அலிகான் சார் வந்து பெரிய ஆக்டரு, நல்ல ஒரு நடிகர். அவரை வந்து கொஞ்சம் கம்மியாக இதில் வந்து காட்டி யூஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் நான். அதனால் அவர் வந்து சும்மா அப்படி வந்துட்டு போகிறதுனும் போது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி பயங்கர ஃபீல் ஆச்சு. சார் இப்படி காட்டிட்டாங்களே அப்படின்ட்டு. நல்லா இருக்குங்க. காமெடிஸ் கொண்டு போகல, இதில் கொண்டு போகல. சும்மா ஒரு இவர் அவரு கொஞ்சம் அவ்வளோ இது இல்லை. கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா இருக்குது. அதாவது வந்து நெக்ஸ்ட்டு என்னங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு போகுது மூவி, கண்டிப்பாக கொண்டு போகுது. நான் ஒரு 85 தான் சொல்லியிருக்கேன். என்ன லவ் சீனும் ஒரு சாங்ஸ் இல்லாத மட்டும்தான் இதில் ஃபீல். நிஜமாகவே படம் பெட்டராக இருக்குங்க. என்ன புது ஆக்டருங்கன்ற ஃபீல் எனக்கு இல்லவே இல்லை. எல்லாமே சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது. சார் தேங்க்யூ. சூப்பராக இருக்குமா, சான்ஸே இல்லை. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்குது. தர்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, அழுத்தமாக இருக்குது. இதில் அவர் ஃபஸ்ட்டு மூவி பண்ண மாதிரிலாம் ஃபீலே இல்லை. நல்லா ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. அந்த பாடி ஃபிட்னஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அவருக்கு. நல்லாவே நல்லா சூப்பராக இருந்தது. ரொம்ப சீன்லாம் கூட கிடையாது. இப்போ நம்ம ஒரு சில படம் பார்த்தலாம் ஓவர் எக்ஸ்பெக்ட் சீனாக இருக்கும், எதுவுமே இல்லை. ஒரு காமன் மேன் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ படம் அப்படி தான் இருக்குது. மிஸ்ஸிங் ஃபீல் பார்த்தோன்னா அவர் ஒரு கப்பல் வச்சிருக்கலாம், அவருக்கு ஒரு பேர் இல்லாமல் தான் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. மற்றபடி எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்தது படம். சூப்பராக இருந்தது. ரேட்டிங் தான் 10 கொடுப்பேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. எங்கள் படம், நாங்கள் நடித்த படம், எங்கள் டீமாக ஒர்க் பண்ண படம். நேரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. நேரில் ஜஸ்ட்டு ஷூட் பண்ணுறோம், இது பண்ணுறோம் கரெக்டு. பட் இப்போ வந்து அது ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி மிக்சிங், கேமரா, மியூசிக் எல்லாமே ஜாயின் பண்ணி வரும்போது ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இல்லையா. இப்போ பார்த்த திருப்தி வந்து உங்களை ஒர்க் பண்ணும்போது இருக்காது. ஒர்க் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஒர்க் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ அது ஃபுல்லாகவே நானே இனி தான் படம் பார்க்குறேன். என்னோட கேரக்டர் இருந்தாலும் சரி, இந்த ஒர்க் பண்ண எல்லா கேரக்டரும் வந்து நல்லா வந்திருக்கு. தர்ஷன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இருந்தாலும் சரி, அவர் மாடலிங் பண்ணதெல்லாம் ஒரு லவ்வர் பாயாக பார்த்துருப்பாங்க. இதில் நல்லா ஒரு ஃபிட்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பார்க்கலாம் நீங்கள். முக்கியமாக அந்த படத்தில் வந்து சாங் கிடையாது. சாங் இல்லாத ஒரு போலீஸ் ஸ்டோரி. இப்படி கூட ஒரு ஸ்டோரி மூவ் ஆகலான்னா ஒரு சாரை வந்து பண்ணியிருக்காரு. இல்லை, இந்த கதைக்கு தேவை கிடையாது. இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பேர் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒரு ட்ரைனிங் எஸ்ஐ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அவர் ஃபுல்லாகவே அவர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு லவ்வர் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா கதையில் வந்து கதை நடக்கிறது 5 நாள் தான். இந்த 5 நாளில் வந்து எங்கே உங்கள் லவ் சீன் காட்ட முடியும்? 5 நாள் லவ் சீன் காட்டினா உங்களுக்கு எது இருக்காது இல்லையா. படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுவாரஸ்யமாக ட்விஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் வந்து லவ் சீனுக்கு இங்கே இடம் கிடையாது, ஸ்கிரிப்டுக்கு தேவையில்லை. ஸோ ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு வேறு மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாமே மிக்சிங் ஆகி ஒரு முழுசாக பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது. ஆடியன்ஸாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ரேட்டிங்னா 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். பார்க்கலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீன் நல்லா இருந்துச்சு, த்ரில்லராக கொண்டு போயிருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. பிடிச்ச சீன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சுக்கா. பிடிச்ச சீன் சொல்ல முடியாது. ஆமாம், ஒரே ஃப்ளோவில் போச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து லேக் ஆக மாதிரி ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து அப்படி இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக கதையை கொண்டு போயிடும். என்ன சொல்ல பிள்ளைக்கா பாதி மறந்துட்டேங்க. பார்த்தேன், என் ஃப்ரெண்டு தான் வந்தேன். எங்கே போன இடத்துல பார்க்கணும் தெரிலக்கா. படம் பார்த்தேக்கா, நல்லா வேலைக்கா படம். படம் சூப்பராக இருந்துச்சுமா. சரண்டர் தர்ஷன்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஆஸ் யூஷுவல் நார்மல் ஸ்டோரி தான். ஒரு போலீஸுக்கும் ஒரு வில்லனுக்கும் நடக்கிற சண்டை, கடைசியில் வந்து போலீஸ் ஜெயிக்குது, அதுதான். இப்போ படத்தில் லேகெல்லாம் எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. படம் உண்மையாலுமே வந்து ஒரு 10-20 படம் நடித்த மாதிரி தர்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காப்புல.
எத்தனையோ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சொதப்பலான படங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது இது இந்த வருஷத்தில் கொஞ்சம் படம் எந்த இடத்துலையும் லேக் இல்லாதபடி சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லன்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வில்லன் வித் வில்லன் அப்படி தான் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. தர்ஷனுக்கு கொஞ்சம் கேர் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று என்னென்னா நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து படங்களில் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து இன்ஸ்பெக்டர் ரேங்க்லேருந்து எஸ்பி அப்படி ப்ரொமோட் ஆகி அது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். இதில் வந்து அவர் சப் இன்ஸ்பெக்டராகவே முடிச்சுட்டு ஹீரோயின்கெல்லாம் எந்த ஒரு இது கிடையாது. மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ஓவரால் சூப்பராக தான்.